குருஜி மகாவிஷ்ணுவுடன் நேரடி சந்திப்பு ஜூன் 1 முதல் 15 வரை சேலம், திருச்சி, மதுரையில் நேரடி தொடு தீட்சை, ஆன்மீகம் மற்றும் பொருளாதார முன்னேற்றம் பெறுங்கள். மற்றும் ஜூன் 28 சென்னை மாடம்பாக்கத்தில் பிரம்மாண்ட மகா சத்சங்கம், சக்தி வாய்ந்த தியானம் மற்றும் நயன தீட்சை. குருஜி மகாவிஷ்ணுவின் நேரடி ஆசீர்வாதத்துடன் உங்கள் தொழில் மற்றும் ஆன்மீக வாழ்வை அழகாக்குங்கள். வாய்ப்பை தவறவிடாதீர்கள். உடனே முன்பதிவு செய்யுங்கள். இந்த கருப்பர் வழிபாடுக்கும் ஆகம விதிகளின் தெய்வ வழிபாடு இருக்குல்ல சாமி, அதுக்கு என்ன வித்தியாசம்? எப்படி வந்துச்சு அந்த வழிபாடுலாம்? இப்ப தமிழ்நாட்டுல சைவ ஆகமம் பிரசித்தப்பட்டது. அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறைய இருக்கு. ஆனால் இப்ப கருப்பருக்குலாம் அந்த மாதிரி கிடையாது. இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க, என்ன ஏமாத்திட்டாங்க, எனக்கு வந்து வாதாட எனக்கு பணமும் கிடையாது, அரசியல் பலமும் கிடையாது, நீ தான் பாத்துக்கணும்னு வேண்டுவாங்க. தர்மமும் நியாயமா அவங்க பக்கத்துல இருந்துச்சுன்னா அவங்க வீட்டுல ஏதாவது ஒரு இளவு விடுவோம். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, முன்னோர்கள் தான் கருப்பர், அவங்க நம்ம குலத்தை காத்தாங்க, அதனால அவர் கருப்பரை வச்சு வழிபடுறோன்றாங்களே, இதுவும் உண்மையா சார்? இந்த காலத்துல வந்து நம்ம ஏஐ பத்தி பேசிட்டு இருக்கோம், அது பேரறிவு, அதை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பட் அந்த காலத்துல ஜிஐ, காட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்னா அது கருப்பு தான். பல பேர் உட்கார்ந்தாலும் குறைகளை கேட்டு சொல்றது கருப்பு. இந்த குறி சொல்றது அப்படிங்கிறது எவ்வளவு நம்பகத்தன்மை வாய்ந்தது சார்? அவரு வரும்போது கூட ஒரு ஆக்ரோஷமா உரிமிட்டு வருவார். அவர் வர்றதை பார்த்தாலே அங்க இருக்கிற அண்ணமே ஓடி போயிரு. இதுல ஒரு சந்தேகம் தான் சாமி. இப்ப ரோட்ல சுத்தி போட்டிருப்பாங்க, சில பேர் அது தெரியாம மிதிச்சிருவாங்க, அதை மிதிக்கிறது தப்பா சாமி? அது மூலமா நினைச்சு டிரான்ஸ்பர் ஆகுமா? ஆமா, கண்டிப்பா டிரான்ஸ்பர் ஆகும். இப்ப கருப்பை வேண்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன மந்திரம் சொல்லணும் சார்? இந்த கருப்பர் வழிபாடுங்கிறது நம்மளுக்கு ரொம்ப எளிதா இருந்துச்சு சாமி. என்னுடைய குறைகளை அங்க போய் சொன்னோம்னா அதற்கான தீர்வு உடனே கிடைச்சிருச்சு. எனக்கு மந்திரம் சொல்ல வேண்டியது இல்லை, கருப்பான்னு சொன்னாலே அது ஒரு மந்திரம் தான், அவர் எனக்கு உதவிக்கு வந்துடுவாரு. இந்த கருப்பர் வழிபாடுக்கும் ஆகம விதிகளின் தெய்வ வழிபாடு இருக்குல்ல சாமி, அதுக்கு என்ன வித்தியாசம்? எப்படி வந்துச்சு அந்த வழிபாடெல்லாம்? கோயில் வழிபாடுன்னு சொல்லும் போது பல விதமான கோயில் வழிபாடு இருக்கு. தமிழ்நாட்டுல வந்து பிரசித்தி பெற்ற வழிபாடு வந்து ஆகம வழிபாடு, சைவ ஆகம வழிபாடு. அந்த ஆகம வழிபாடு 28 ஆகமங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அது எல்லாமே காஷ்மீர்ல இருந்து வந்த நூட்கள். அது மொழிபெயர்த்து இங்க வந்து நம்ம சைவத்துக்கு நம்ம பயன்படுத்துறோம். அந்த 28 நூட்கள்ல காரண ஆகமம், காமிய ஆகமம், இந்த 2 ஆகமத்தை வச்சுதான் முக்காவாசி சைவ கோயில்கள் இங்க எழுப்பப்படுது. அதுல வந்து பல விதிமுறைகள் இருக்கு. அந்த கோயிலுக்கு அந்த நிலம் எப்படி இருக்கணும், அந்த இந்த தெய்வத்தை எழுப்பும்போது அதுக்கு உண்டான விஷயங்கள் என்னென்ன செய்யணும், அந்த லொகேஷன்ல வந்து வேற ஏதாவது ஒரு இப்ப நாகர்கள், பூதங்கள், ராட்சசர்கள் போன்ற விஷயம் எல்லாம் இருந்துச்சுன்னா அது எப்படி விலக்கி தெய்வத்தை அங்க உட்கார வைக்கிறது. இப்ப சிவனை அங்க உட்கார வச்சா தினமும் எத்தனை வாட்டி பூஜை செய்யணும், உற்சவம் எத்தனை ஒரு வருஷத்துல எத்தனை நடக்கணும், பல 12 வருஷத்துக்கு ஒரு கும்பாபிஷேகம் நடக்கிறது. ஆமா, சோ நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி கேரளால வந்து தாந்திரிக வழிபாடுல தான் கோயில்கள் அமையும். ஸோ அதுக்கு தனிப்பட்ட விதிமுறைகள் எல்லாம் இருக்கு. இப்ப கேரளா கோயில பாத்தீங்கன்னா கற்கள் இருக்கும், பலி கற்கள் கோயில் வெளியும் இருக்கும், கோயில் உள்ளுக்கும் இருக்கும். ஸோ உள்ளுக்கு வந்து இருக்கிற பலி கற்கள் வந்து சில தெய்வங்களுக்கு, வெளியே இருக்கிற கற்கள் வேற தெய்வங்களுக்கு. ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை உற்சவ மூர்த்தியா தெய்வம் வரும்போது அவங்க முன்னாடி வச்சு அந்த பலி கற்கள்ல வைப்பாங்க. விநாயகருக்கு ஒரு பலி, பைரவருக்கு ஒரு பலி, கன்னிமார்களுக்கு ஒரு பலின்னு சொல்லிட்டு செய்வாங்க. ஆனா அந்த கோயில்ல கஷேத்திரபாலகர்னு ஒருத்தர் பாரு, அந்த பிரதம கணம், அவருக்கு வந்து தினமும் அந்த பலி வைப்பாங்க. பலினா உயிர் பலி கிடையாது, இந்த ஒரு விஷயமா செய்வாங்க. இப்ப தமிழ்நாட்டுல சைவ ஆகமம் பிரசித்தப்பட்டது. அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறைய இருக்கு. ஆனால் இப்ப கருப்பருக்குலாம் அந்த மாதிரி கிடையாது. இப்ப கருப்பு வழிபாடு நிறைய இருக்கு. ஆனா கருப்பு வழிபாடு என்ன ஊர்ல இருக்க போது தினமும் கூட பூஜை நடக்குது. ஆமா, தினமும் பூஜை நடக்காது. யாராவது போனா அந்த பூஜை எடுத்து காமிச்சு விட்டு உபதி வச்சிடறாங்க. அங்க வந்து பலி மூலியமா தான் அந்த சக்தி வந்து ஒரு வருஷத்துல ஒரு தடவை பலி கொடுப்பாங்க. மற்ற நாள்கள் ஆறு கால பூஜையோ இதெல்லாம் கிடையாது. அபிஷேகம் செல்லுது அவ்வளவு செய்யறது கிடையாது. அந்த சக்தி வந்து வருஷத்துல ஒரு தடவை நடக்கிற அந்த பலியாலையும் ஊர் மக்கள் வந்து குலதெய்வம்னு சொல்லிட்டு வந்து பொங்கல் எல்லாம் செய்வாங்க. அது அந்த மூலியமா தான் அந்த சக்தி வந்து இருக்கு. ஆனா சைவ ஆகம கோயில்ல இந்த விதிமுறைகள், பல விதிமுறைகளை வச்சுதான் அந்த சக்தி தங்குது. சோ 2 வேற சயின்ஸ்
ஆனா சக்தி வந்து ஒண்ணுதான். இந்த சேத்திர பாலகர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னீங்க. கருப்பரையுமே நீங்க சேத்திர பாலகர் தான் சொல்றீங்க. அது என்ன சாமி மீனிங் சேத்திர பாலகர்னா? கஷேத்திர பாலகன் பல விஷயங்கள் இருக்கு. கஷேத்திர பாலகன்னா ஏன் இந்த கேள்வியை கேட்டேன்னா, நான் புரிஞ்ச அளவுக்கு அது நிலத்துக்கு காவ காக்கும் ஒரு தெய்வம் அப்படிங்கறத நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ உங்க பார்வையில அந்த சேத்திர பாலகர்னு எதை வச்சு சொல்றீங்கன்னு கேட்டுக்கலாம். கஷேத்திர பாலகன் வந்து பல மீனிங் இருக்கு. ஒரு மீனிங் வந்து அந்த நிலத்திலே படசக்தி. அதான் நான் படிச்ச அளவுக்கு இருக்கு. அந்த நிலத்தின் மைந்தன், மண்ணின் மைந்தன் சொல்லுவாங்கல்ல, அந்த நிலத்துக்குடைய சக்தி கஷேத்திரபாலகன். ரெண்டாவது வந்து ஒரு கோயில் இருக்கும்போது அதுக்குன்னு ஒரு சக்தி தேவை. அந்த சக்தியை காக்கிறதுக்கு இன்னொருத்தர் இருப்பார். அந்த கோயிலை கட்டி வைக்காம இருக்கிறதுக்கு, அங்க வர மக்களை வந்து பாதுகாப்பா இருக்கிறதுக்குன்னு கஷேத்திரபாலகன் தேவை. இப்போ கோயில் ஒரு சைவ ஆகமத்துல நடந்தாலும் கஷேத்திரபாலகன் பலி கொடுத்தாலும் கொடுப்பாங்க. ஏன்னா அது வந்து ஏற்கனவே இருக்கிற சக்தி, அதை வந்து நீங்க மாத்தக்கூடாது. உதாரணத்துக்கு வந்து கேரளா ஒரு கோயில் இருக்கு, அதுல மாடசுவாமி வந்து காவல். பிற்காலத்துல வந்து அவர் கொடுக்குற காவலை வெட்டிட்டு அம்பாளுக்கு என்ன கொடுக்குறாங்க அதே விஷயத்தான் அவருக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் யார் யாரோ வராங்களோ அவங்களுக்கு வந்து அடிப்பட்ட ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஏதாவது வர ஆரம்பிச்சிச்சு. பிரசனம் செஞ்சு பார்க்கும்போது அவருக்கு என்ன அவர் பலியை நிறுத்திட்டீங்களே. பிறகு அம்பாள் கிட்ட ஏன்டா நான் என் இடத்துக்கு வரலாம் நீங்க நீ வந்து பண்றேன்னு சொல்லும்போது, இல்ல எனக்கு பலி கொடுக்கல, நான் பலி எடுக்கணும். இப்போ யாரும் அவங்க கோயிலுக்கு வந்து கெட்டவர்கள் யாரும் வர அவங்க தானே நான் போடுறேன்னு அவர் சொல்லுவார். ஸோ அந்த சக்திக்கு நீங்க வந்து கொடுக்க வேண்டிய விஷயத்த நீங்க கொடுத்துதான் ஆகணும். இது தேவதானப்பட்டி காமாட்சியம்மன் கோயில இருக்கு சாமி. தேவதானப்பட்டி காமாட்சியம்மன் சைவ வழிபாடு தான், அங்க இருக்க கருப்பருக்கு அசைவ வழிபாடு தான். அது கொடுத்துட்டு தான் இருக்காங்க இன்ன வரைக்கும். எந்த தெய்வத்துக்கு எந்த வழிபாடோ அதுதான் நீங்க ஃபாலோ பண்ணணும். அது வந்து மாற்றக்கூடாது. மாத்தினா பிரச்சனைகள் வரும். அப்ப இந்த சேத்திர பாலகன்றது நிலத்துக்கு சொந்தமான சாமி. நிலத்துக்கு சொந்தமான சாமி, அந்த தெய்வத்தையே காவந்து பண்ற சாமி. அதாவது அச்சங்கோயில் தான் சாஸ்தாக்கு வந்து கல்யாணம் நடந்திருக்கு. அந்த பிரகாரம் அவர் சொன்னாரு, என் உயிர் நண்பன் என் ஆத்ம மித்திரன் கருப்பன், ஐயப்பன் சொல்லியிருக்காரு. அவனை வணங்காம நீ யாரும் வரக்கூடாது. இதுக்கு அவன் கல்யாணத்துக்கு வந்து சிவனும் பார்வதியும் வரப்போகுது. சிவனுக்கு வந்து உத்தரவு இல்லை. அதையும் தாண்டி போகும்போது பெரும்பாலும் கருப்பன் வந்து சிவனே ஒரு முதுல அடிச்ச மாதிரி ஒரு வரலாறு இருக்கு. அது சிவனா இருந்தாலும் அவர் விஷயத்துல அவரு கரெக்டா இருப்பாரு கருப்பன். சோ அந்த கதை வந்து ஒண்ணு இருக்கு. டாக்டர் பிள்ளைன்னு சொல்லிட்டு யூஎஸ்ல இருக்கா சாமி, அவர் லைக் பாபா தான். அவர் சொல்லுவார், எனக்கு கருப்பர்கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் கிடையாது, மன்னிப்பு. அதே போல நேர்மையா நீ எது வேணாலும் கருப்பர் வந்து நிப்பாருப்பாரு. அந்த நேர்மைக்கு கருப்பர் முக்கியத்துவம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாரு. ஆமா, எப்படி இங்க கருப்பர் வழிபாடு இருக்கோ மத்த இந்தியால மத்த இடத்துல பைரவர், கண்டோவா போன்ற பேர்களில் அவரை கஷேத்திர பாலகனா வணங்குறாங்க. அந்த இடத்துல சில தாழ்த்தப்பட்ட சமுதாயங்களுக்கு வந்து ஒருத்தர் ஒரு பணக்காரரோ ஒரு பதவியில இருக்கிறவரோ ஒரு அநியாயம் செஞ்சுட்டா அவங்க போய் கோர்ட் கேஸ் வாதாட முடியாது. ஆமா, அவங்களுக்கு வசதி இருக்காது, பிளஸ் அந்த ஞானமும் இருக்காது. ஆமா, அந்த கோயில்ல போய் இந்த மாதிரி சொல்லுவாங்க, அப்பா இந்த மாதிரி இது செஞ்சுட்டாங்க, என்ன ஏமாத்திட்டாங்க, எனக்கு வந்து வாதாட எனக்கு பணமும் கிடையாது, அரசியல் பலமும் கிடையாது, நீங்க தான் பாத்துக்கணும்னு வேண்டுவாங்க. தர்மமும் நியாயமும் அவங்க பக்கத்துல இருந்துச்சுன்னா அவங்க வீட்டுல ஏதாவது ஒரு இளவு விடுவோம், இல்ல எல்லாரும் சீக்காவாங்க. அப்புறம் இந்த ஆளு வந்து அந்த கோயில வந்து மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் இந்த விஷயம் நடக்கும். அந்த அவங்க பர்டிகுலர் பர்சன்ட் வந்து மன்னிப்பு கேட்கணும். ஆமா, அப்புறம் இது தப்பா செஞ்சாலும் அதை திருப்பி கொடுக்குற நிலைமையில வந்தாதான் அதெல்லாம் சரியாகும். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, முன்னோர்கள் தான் கருப்பர், அவங்க நம்ம குலத்தை காத்தாங்க, அதனால அவர் கருப்பரை வச்சு வழிபடுறோன்றாங்களே, இதுவும் உண்மையா சாமி? இது வந்து முழுமையான உண்மை கிடையாது. அது என்ன விஷயம் என்றால், அந்த காலத்துல வந்து கருப்பன் வந்து எல்லை காவலா இருக்கும். அந்த எல்லை கோயிலை தாண்டி தான் சுடுகாட்டுலாம் இருக்கும். தீய விஷயங்கள் வராம இருக்க கருப்பு கோயில் அங்க இருக்கும். அதுக்கப்புறம் வந்து போரில் வீரர்கள் வீரமரணம் அடைந்த போறதுக்கு, இல்ல ஊர்ல வந்து இந்த புலி போன்ற விஷயங்கள் வரும்போது அதை அடித்து காப்பாற்றும் போது அவங்க சாவுறாங்கல்ல, அந்த நேரத்துல இவங்க வீரமரணம் அடைந்தனால அவங்களோட வீரக்கற்களை வந்து கருப்பர் கோயில போய் வச்சிருவாங்க. அது ஏன்னா இவங்களோட ஆத்மா அவரிடம் போய் ஐக்கியம் ஆகிருக்கும். அவங்க இவருக்கு பரிவார தெய்வங்களாக, இவருக்கு பூதகணங்கள்லாம் நிறைய இருக்குல்ல, சோ இவங்க அவருக்கு போய் சேவை செய்யணும்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துல இந்த மாண்டவர்களையும் கருப்பர் கூட சேர்ந்து வழிபாடு பண்ணுவாங்க. ஆனா ரெண்டுமே வேற. ஆனா அது பிற்காலத்துல எல்லாமே ஒண்ணுன்னு யோசனை வந்துருச்சு. ஆனா அது முழுமையான விஷயம் கிடையாது. நம்ம பேசிக்கிட்டு இருக்கப்ப நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா சாமி, அந்த தண்ணீர்லயே நின்றுகிட்டு இருந்தார் அரசர் வார்த்தையை கேட்டுன்னு சொல்லிட்டு. இப்ப சீன சமுதாயத்துல கருப்பர் வழிபாடு இருக்கு. ஜி ஆபேன்னு அவர் கும்பிடுவாங்க.
கருப்பு துணி போட்டிருப்பாரு, சங்கிலி போட்டிருப்பாரு, மீசை வச்சிருப்பாரு, சுருட்டு அடிப்பார். அவங்களோட வரலாறு என்னன்னா, பழைய காலத்துல அந்த எம்பரஸ் சைனா 5000 வருஷத்துக்கு முன்னால இருக்கிற டைம்ல ஒரு கஷேத்திரபாலகன் இருந்தான், அதாவது காவல்காரன் இருந்தார். அந்த ஊர்ல கட்டுமஸ்தா இருக்கிற ஒரு ஆளு எது இருந்தாலும் விட்டு ஒன்று துண்டு 2ஆ இருப்பார். அந்த ஊர்ல வெள்ளம் வரும்போது ராஜா அனுப்புவாரு, நீங்க போய் இங்க போய் நில்லு, நம்ம எல்லாரையும் வந்து விளக்குறோம், நீ காவலா நில்லுன்னு சொல்லி பிரிட்ஜ்க்கு கீழே நிக்க வைப்பாரு. நீ ஏன்னா மக்களை பாதுகாக்கணும், வர்றதுக்கான நீ நின்று ஏதாவது தகவல் சொல்றதா சொல்லு, நான் மக்களை பாதுகாக்க வேலை ஈடுபடுறோம். அப்புறம் எல்லாம் முடிஞ்சா நான் கூப்பிடுறேன். சோ ராஜா வந்து அந்த மக்களை பாதுகாக்கிற அந்த யோசனை இருக்கும்போது அவர் மறந்துடுவார், இவர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஆமா, அப்ப அந்த வெள்ளம் அப்படியே வந்துட்டே இருக்கும். ஆனா இவர் வந்து வாக்கு கொடுத்தாலும் நான் நிற்பேன்னு சொல்லிட்டு வெள்ளம் முழுமையா வந்து அவர் முழுகிற நேரத்துல கூட அவர் அப்படி நிற்பார். அப்படியே அவர் மாண்டுருவார். மாண்ட போது அவர் யமலோகத்துக்கு போகும்போது யமலோகம், இப்படி ஒரு வீரனா, அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இப்படி நிக்கிறீன்னு சொல்லிட்டு யம தர்மராஜா அவரோட பாசக்கயிறை வந்து ஒரு ஆயுதமா கொடுத்து, நீ பூலோகத்துக்கு போய் இந்த மாதிரி தீய சக்திக்கெல்லாம் விளக்கு, ஒன்னையும் ஒரு தெய்வமா வழிபாடு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவரை பூலோகத்துக்கு அனுப்புவார். ஸோ சீனர்கள் அப்படிப்பட்டு அவரை வழிபாடு செய்வாங்க. சங்கிலி கற்பனை வழிபடுறது, சங்கிலி கற்பனோட வழிபாடும் அங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. இங்க சில ஊர்ல அந்த ஸ்தல புராணம் என்னன்னா, அந்த தக்ஷ யாகத்தோட கதை நிறைய பேருக்கு தெரியும். தக்ஷ யாகத்துல வந்து சத்தியம்மா வந்து அவங்க உயிர் தியாகம் செய்யும் போது சிவன் வந்து அவரோட ஜடையை எடுத்து பூமியில அடித்து வீரபத்திரர் வருவார். ஸோ வீரபத்திரர் வந்து தக்ஷ யாகத்தை கழிக்க போகும்போது தக்ஷன் வந்து விஷ்ணுவை கும்பிடுவான். ஸோ விஷ்ணு கிட்ட போய் சொல்லுவான், இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனா நான் ஒண்ணு கும்பிட, நீ எப்படியாவது எனக்கு காவந்து பண்ணணும். வீரபத்திரர் வராரு. அப்புறம் விஷ்ணு சொல்றாரு, அது சிவன் கிட்ட இருந்து வந்த அம்சம், அவனை வந்து நான் அழிக்க முடியாது, எனக்கு அந்த சக்தி கிடையாது, ஆனா என் மாயத்தால நான் அவனை கட்டி வைக்க முடியும் சொல்லிட்டு மாய சங்கிலியால வீரபத்திரனை கட்டி வைப்பார். அந்த நேரத்துல வந்து 2வது தெய்வமா பத்ரகாளி அம்மனை வந்து சிவன் அனுப்புவார். அந்த ஆத்ரோஷத்துல கட்டி வச்சுட்டாங்கன்னா, ஆத்ரோஷத்துல இருக்கும்போது சங்கிலியை உடைப்பார்ல, அந்த சங்கிலி உடைக்கிற அந்த ஆத்ரோஷத்துல அவர் சங்கிலி கற்பனா வணங்க ஆரம்பிச்சாங்கன்னு அது ஒரு ஸ்தல புராணம் ஒண்ணு. கருப்பு ஒரு பேசும் தெய்வம். இந்த காலத்துல வந்து நம்ம ஏஐ பத்தி பேசிட்டு இருக்கோம், அது பேரறிவு, அதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். பட் அந்த காலத்துல ஜிஐ, காட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்னா அது கருப்பு தான். பல பேர் உட்கார்ந்தாலும் குறைகளை கேட்டு சொல்றது கருப்பு. இந்த யாராரு குழந்தை கேட்டு வந்திருக்கா, யாரால் பொருள் தொழிஞ்சு வந்திருக்கா, யாராருக்கு கஷ்டம் இருக்குன்னு சொல்லி கேட்டு சொல்றது கருப்பு. இந்த குறி சொல்றது அப்படிங்கிறது எவ்வளவு நம்பகத்தன்மை வாய்ந்தது சாமி, நீ இருக்குதுனால நான் அதை கேட்கிறேன். இது பழைய காலத்து வழிபாடு. ரொம்ப அந்த காலத்துல வந்து உங்களுக்கு டாக்டர் கிடையாது, சைக்காலஜிஸ்ட் கிடையாது, எல்லா விஷயத்துக்கும் நீங்க தெய்வத்துக்கு தான் நீங்க போய் கேட்பீங்க. ஸோ அந்த காலத்துல ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு குறி சொல்ற ஆளு, இல்ல சாமியாடி, இல்ல மருளாடி என்று வார்த்தை சொல்லுவாங்க. எல்லா சமுதாயத்திலையும் இருக்கிற ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக, ஏன்னா கருப்போட வாக்கு வந்து சுத்தமான ஒரு வாக்கு, அவருக்கு வாக்கு கொடுத்தா கொடுத்துருதுதான், கண்டிப்பா நடக்கும். அதே போல இது நம்ம ஊர்ல மட்டும் கிடையாது, எல்லா ஊர்லயும் இருக்கிற ஒரு விஷயம், பழைய காலத்து ஒரு வழிபாடு. இப்ப மந்திர மூலியமா நீங்க ஒரு தெய்வத்தை அணுகுனாலும் ரொம்ப கஷ்டம், பல வருஷம் நீங்க தவம் செய்யணும். ஆனா கருப்பர் வந்து கேட்டதை அப்பதே கொடுத்துருவாரு. உண்மையான விஷயம். ஏன்னா இப்போ கூட அமெரிக்கால இருந்து, யூகேல இருந்து, ரஷ்யால இருந்து பிரச்சனையோட வந்து நம்ம ஊர்ல வந்து வாக்கு கேட்டுட்டு போறாங்க. 100% உண்மை சாமி. இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, தெரியாதுன்னு தெரியல. அவங்க வந்து குறி கேட்டுட்டு போறதை நானும் பார்த்திருக்கேன். இப்ப கூட சமீபத்துல எனக்கு தெரிஞ்சவர்கள் யூஎஸ்ல ஒரு பெரிய ஏஐ கம்பெனிலாம் வச்சிருக்காங்க. ஒரு உடல் நலம் சரியாம இருக்கிற ஒரு விஷயம் டாக்டர்னால குணப்படுத்த முடியல. இந்த ஒரு கோயில்ல அங்காளம்மன் கிட்ட வாக்கு கேட்டு, அங்காளம்மனோட காவல்காரன் கருப்பன் கிட்ட வாக்கு கேட்டு இந்த விஷயங்கள்லாம் தீர்ந்திருக்குன்னு எனக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம். நீங்க குறி சொல்லியிருக்கீங்களா சாமி? நிறைய பேர் குறி சொல்லியிருக்கீங்க. அப்ப குறி சொல்றப்ப இந்த ஈவில் ஃபேக்டர்ஸ்லாம் வரும், சில ஈவில் ஃபேக்டர்ஸ் வருவாங்க, அவங்க கூட்டு வருவாங்க, சாமி இது படுத்துது சாமி, இப்போ எங்கேயோ போனப்பல பயந்துருச்சு, இப்படி மாட்டிக்கிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஈவில் ஃபேக்டர்ஸ் விஷயம் நீங்க பாத்துருக்கீங்களா சாமி? இது ரொம்ப காமனான ஒரு விஷயம். ஈவில் ஃபேக்டர்ஸ், அதாவது பேய் பிடிச்சிருது, இந்த செமி டிவைன் பீயிங்ஸ் சொல்லுவாங்க, இந்த யக்ஷிகள், பூதங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கு. மலேசியாவில் கூட எனக்கு ஒரு நண்பர் இருப்பார், பெரிய ஸ்ரீவித்யா உபாசகர். ஸோ சில பேர் வந்து அவர்கிட்ட வருவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்னால, பிளாக் மேஜிக். அவர் வந்து பிரத்யங்கர ஹோமம்லாம் செஞ்சு கூட பிரச்சனை தீராத போது பக்கத்தில் சுடுகாடு இருக்கு, அங்கே கருப்பனோட ஆலயம் இருக்கு, அவர்கிட்ட நீ போய் சொல்லி உடனே வந்து சால்வ் ஆகிருக்கு. ஸோ கருப்பன் வந்து எல்லை காவலர்,
பேய் பூதங்களை பிடிக்கிறது. ஸோ இந்த விஷயத்துல அவர் வந்து அவரோட ஸ்பெஷாலிட்டி இதுதானே, இந்த விஷயங்களை பிடிக்கிறது. ஸோ அவரு வரும்போது கூட ஒரு ஆக்ரோஷமா உருமிட்டு வருவார். அவர் வர்றதை பார்த்தாலே அங்க இருக்கிற அண்ணமே ஓடி போயிரு. உங்களுக்கு வரப்பீங்களா? அவர் வரும்போது மீசியை பிடிச்சிட்டு கற்பண்டான்னு சொல்லி வரும்போது கூட அது அந்த வீட்டு பேய் பிடிச்ச வீடா இருந்தா கூட விலகிடும். ஏன்னா அவரோட ஆக்ரோஷத்துக்கு தாங்க முடியாது. அப்ப நீங்க குறி சொல்றப்ப இந்த மாதிரி ஆட்கள் வந்திருக்காங்களா? நீங்க ஏதாவது குறி சொல்லி அவங்களை அனுப்பிச்சிருக்கீங்களா? அது நடந்திருக்கா இந்த விஷயங்கள்? நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல 1-2 விஷயங்கள் நம்ம உறவு சொல்லுங்க சார். ஒரு வீட்டுக்கு வந்து நான் அருள்வாக்கு சொல்லும்போது என் குரு சொல்லுவாங்க, நான் இருக்காத போது நீ செய்யாத. நான் 19, 20, 21 வயசுல இருக்கும்போது, ஏன்னா 19 கொடுத்துட்டாரு, நம்ம சின்ன வயசு, ஆர்வம், நம்ம சொல்லி பார்ப்போமேன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்போ என் குரு அந்த நேரத்துல வந்து ஊர்ல இல்லாத சமயம் யாரோ வந்தாங்க உதவின்னு கேட்டு வரும்போது முடியாதுன்னு சொல்ல முடியல. நான் எப்படி சொல்றது, கற்பனை நம்ம வேண்டுறோம். ஸோ அந்த நேரத்துல சொப்பனத்துல வந்து அந்த பொருள் ஒரு பூதம், நம்ம இனத்தோட இது கிடையாது, இந்த இந்தோனேஷியா ஜவா போன்ற இடத்துல இருக்கிற உருவம் வந்து, நீ போவாத அந்த வீட்டுக்கு, உங்களை சொல்றாங்க கனவுல நீ போவாத, இல்லை அவங்க வீட்டை வந்து ஒரு உயிரை நான் எடுத்துருவேன் சொல்லும்போது எனக்கு நான் கற்பனை என்ன நல்லது தானே செய்ய போறேன், ஏன் இந்த பற்றி நான் சொல்லுது, நான் போயிட்டு வரேன் அந்த பூஜைக்கு, என் வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா தம்பிகள் யாருக்கும் எதுவும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரை ஏசிட்டு போனேன். போயிட்டு அங்கே செய்ய வேண்டிய பூஜைகள்லாம் செய்து அது நல்லா இருந்தாங்க. 3வது நாள்ல என் வீட்டில் இருக்கிற நாய்க்கு வந்து செத்து, நான் கோவத்துல எல்லாரும் என் குடும்பத்துல எல்லாரும் சொன்ன என் நாயை விட்டுட்டேன். என் குடும்பத்துல யாருக்காவது ஒரு நடக்க வேண்டிய விஷயம் நாய்க்கு நடந்துருச்சு. இதுதான் தலைக்கு வந்து தலைப்பையோட போனதுன்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு வாட்டி கூட ஒரு 2 மாடி ஹைட்டுக்கு ஒரு உருவம் தென்பட்டுச்சு. நான் சொன்ன இந்த மாதிரி நீ எதுக்கு என்கிட்ட வர, வாக்கு சொன்னது கர்ப்பம் கிட்ட தானே, அந்த அவன் வீரத்தை போய் கர்ப்பம் கிட்ட காட்டுன்னு சொன்னேன். அது என் குருவா வீட்டுக்கு போய் அவங்க அப்பார்ட்மெண்ட்ல தாங்க, அந்த லைட்ஸ் எல்லாமே டக்குன்னு லைட்லாம் போய் அவங்க வீட்டு வாசல்ல வந்து நின்றுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா நல்லது இருக்கப்போது தீய சக்தியும் இருக்குது. இதுல ஒரு சந்தேகம் தான் சாமி, இப்ப ரோட்ல சுத்தி போட்டிருப்பாங்க, சில பேர் அது தெரியாம மிதிச்சிருவாங்க, அது மிதிக்கிறது வந்து தப்பா சாமி? அது மூலமா எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? ஆமா, கண்டிப்பா டிரான்ஸ்ஃபர் ஆகும். நெகட்டிவ் எனர்ஜி. ஏன்னா இப்ப சில விஷயத்துல வந்து உங்க தேகத்துல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்போது, இப்ப கனி, புஷ்பங்கள், மந்தத்தோட சொல்லி அதை இறக்கி அதை வைப்பாங்க முச்சந்தில. ஆமா, முச்சந்தில தான் வைப்பாங்க பெரும்பாலும். ஏன்னா முச்சந்தி வந்து இடத்துல எல்லாம் காவல் தெய்வம் வருவாங்க, ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வருவாங்க காவலுக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது போய் மிதிச்சீங்கன்னா அது உங்க மேல பாயறதுக்கும் வாய்ப்பு உண்டு. சரி, இந்த மாதிரி பாஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கான ரெமடிஸ் இருக்குமா? நம்ம வீட்டிலேயே செய்யற மாதிரி ரெமடிஸ் இருக்கா சாமி? வீட்டிலேயே செய்யற மாதிரினா இப்ப கருப்பு கோயிலுக்கு போங்க, ஒரு கனி எடுத்துட்டு போங்க, புஷ்பங்கள் எடுத்துட்டு போங்க, மஞ்சள் விபூதி எடுத்துட்டு போய் கருப்பு கோயில் கருப்போட காலடியில வச்சுட்டு ஐயர்கிட்ட பூஜை செய்ய சொல்லுங்க. அதை எடுத்துட்டு வந்துட்டு ஒரு வீட்டில் பக்கெட்ல இந்த புஷ்பங்கள் கனியை புழிஞ்சி கருப்பர் பேரை சொல்லிட்டு நீராடி இதெல்லாம் வந்து ஒரு பைய வச்சு எடுத்து நீங்க ஒரு மரத்தடியிலையோ எங்கேயோ வச்சா அது கிளியர் ஆகும். நிச்சயமா நீங்க சொல்றது வந்து மஞ்சளையும் போடணும், முதல்ல மஞ்சள் உறுதி எல்லாம் சேர்த்து போட்டு குளிச்சிடணும். குளிச்சிட்டோம்னா அந்த கனியும் சேர்த்து பூவையும் சேர்த்து போட்டு குளிச்சிடணும். குளிச்சுட்டு அந்த மிச்சம் இருக்க அந்த விஷயங்கள் கனி இதெல்லாம் எடுத்து ஒரு பையில வச்சிடணும். அதை எடுக்கும்போது வெறும் கையில எடுக்கக்கூடாது, பை வச்சு வச்சுட்டு நீங்க வந்து ஒரு மரத்துக்கீழே, நீங்க போகாத ஒரு மரத்துக்கீழே, தினமும் போற ரூட்ல போகாத ரூட்ல மரத்துக்கீழே வச்சுட்டு போயிட்டீங்கன்னா அது கிளியர். சூப்பர். இப்ப உங்களுக்கு ரெமடி வந்து நம்ம சொல்லிட்டோம் கருப்பை பத்தி சொல்றப்ப, இப்ப கருப்பை வேண்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன மந்திரம் சொல்லணும் சாமி? ஏன்னா கருப்பருக்கு வந்து மூல மந்திரம்லாம் தேவை கிடையாது. ஏன்னா கருப்பர் பேரே வந்து மந்திரம் தான். கருப்பான்னு கூப்பிட்டாலே அவர் வந்துடுவார். ஆனா நீங்க முழுமையா நீங்க வேண்ட போறீங்கன்னா வீட்டுல வந்து ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு திரி வைத்து செசமி நல்லெண்ணெய் வைத்து ஒரு ருத்ராட்ச மாலையை வாங்கி விபூதி வைத்து அவரோட நாம ஜபத்தை சொல்லலாம். ஓம் ஸ்ரீ சங்கடி கற்பசுவாமினே நமக, ஓம் ஸ்ரீ சங்கடி கற்பசுவாமினே நமக, ஓம் ஸ்ரீ சங்கடி கற்பசுவாமினே நமகன்னு தினமும் ஒரு குறிப்பிட்ட ஒரு மாலையோ ஒரு 10 மாலைகளோ சொல்லிட்டு வரலாம். அதுக்கு முன்னாடி என்னைக்குமே விநாயகரை மட்டும் வேண்டிட்டு, ஏன்னா அந்த ஸ்டெபிலிட்டியை கொடுக்குறது விநாயகர் மூலாதாரம். அவரோட ஒரு ஸ்லோகத்தை முதல்ல சொல்லிட்டு, விநாயகரோட ஸ்லோகம் அது வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சவப்பிரப நிர்விக்னம் குருமே தேவா சர்வ காரியேஷு சர்வதான்னு சொல்லலாம். இல்ல தமிழ்லயும் பல ஸ்லோகங்கள் இருக்கு, திருமுருகரோட ஸ்லோகமும் இருக்கு, 5 கருத்தனை ஆணை முகத்தனை இந்தி நின்று போடு வெற்றி, அந்த அதையும் சொல்லலாம். சொல்லிட்டு நான் கற்பனை வேண்ட போறேன், அவர்கிட்ட நெருக்கமாக போறேன், நீ குடியேறுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கற்பனோட ஜபங்களை செய்யலாம். செய்துட்டு அமாவாசை பௌர்ணமி நாள் அதுமா அது கொஞ்சம்
புஷ்பங்களோ பழங்களோ செய்து வழிபடலாம். கருப்பருக்கு வந்து நிறைய பேர் இருக்கு சாமி. 18ஆம் படி கருப்பு, சங்கிலி கருப்பு, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு. ஒரு பாட்டு எழுதுனாலே ஒரு நூற்றுக்கணக்கான பேர்கள் வருது. ஏன் இந்த பேர்கள்லாம் வச்சாங்க கருப்பு?